பொதுவாகவே ஆண்களுக்கு பாசம் வைக்க தெரியும், அது வெளிக்காட்ட தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு கேக் ஃபோட்டோ. அது என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கேக்னா பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன சாதாரணமாக கேக்கு தானே அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அது சாதாரணமாக இல்லை. நேற்று என்னோடய பர்த்டே. நான் எப்போதும் யூஸ்வலாக பர்த்டே கொண்டாட மாட்டேன். முந்தின நாள் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், பட்டு எந்த பிளானும் கிடையாது. நான் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வர சொல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அதே மாதிரி தான் வந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கையில் கேக் இருந்துச்சு. நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இன்றைக்கி பசங்களுக்கு பதிலாக உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டக்குன்னு ஞாபகம் வரல. எதுக்குன்னு கேட்டதுக்கு, நீ கேட்பேன்னு நினச்சி தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னோடய பர்த்டேக்காண்டி தான் வேண்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்படி தான் அவருக்கு தெரிஞ்ச வரையும் கேர் பண்ணிக்குவார். அதை வாயால் சொல்லவும் மாட்டேது. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு முதல்லையே சொல்லிடுவேன், நான் இது மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு முதல்லே சொல்லிடுவார். அதனால் எனக்கு இது சர்ப்ரைஸாக கூட தெரியல. அவர் என்னோடய பர்த்டேயை நான் வச்சு வாங்கிட்டு வந்தார், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஆண்கள் இப்படி தான், அவங்களுக்கு பாசம் வைக்க தெரியும், வெளிக்காட்ட தெரியாது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று இன்னொரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு, அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.